விஜய ஓரளவுக்கு அரசியல்ல வரத்துக்கு தூபம் போட்டதே ஆதவ அர்ஜுனான்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவரை மீட் பண்ணி அவர் பிசிகாவா மீட் பண்ணல, ஸ்ட்ராட்டஜிஸ்டா விஜயை மீட் பண்ணிருக்காரு. ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ்டா. ஏன்னா விஜய்க்கு யார் நல்ல ஒரு புத்திசாலித்தனமா இருக்காங்களோ அவர்கள்ட்ட பிடிக்கும். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி வழியா உள்ள போய் அவர் மைண்ட்ல இதே பாயிண்ட், நீங்க ஆட்சியில பங்கு அப்படி கேளுங்க, இது கேளுங்க, அம்பேத்கர் இதெல்லாம் இவர் தான் உள்ள பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் விஜய்க்கு இன்ஜெக்ட் பண்ணது ஆதவ அர்ஜுனா தானா? ஆதவ அர்ஜுனா ஓரளவுக்கு இன்ஜெக்ட் டீம் இருந்திருக்கு. பட் ஓரளவுக்கு 30%, 20%, 40% பண்ணது ஆதவ அர்ஜுனா. இது என்ன ஆயிடுது, இது திருமாவளவனுக்கு தெரிஞ்சே பேசாம விட்டார். இந்த விஷயம் டிஎம்கே காதுக்கும் போயிடுச்சு. அங்க வேடிக்கை என்னன்னா, விஜயோட ஆதவ அர்ஜுனா டச்சில் இருக்காருங்கிறது திருமாவுக்கு முன்னாடி டிஎம்கே போய் ஏங்க ஆளுங்கட்சிங்க, அவங்களுக்கு தெரியாம ஒரு ஈயரும்பு கூட நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் பவர் கட்சி சார்பில் எல்லாம் இருக்கும்போது ஸ்டாலின் கேட்டார், என்ன நடக்குது, என்னத்துக்கு இவர் போய் விஜயை பார்க்குறாரு, நமக்கு விஜய் ஏன்னா விஜய் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு மாதிரி ஆயிடுது. ஸ்டாலின் பண்ணா சரி வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னாலும் கரெக்டாக இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பாக வரும்பொழுது தான் இந்த பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சது.